சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்கள், பாகவாரியாக வாக்காளர்களை சரிபார்க்கின்ற பணி, அதைத் தொடர்ந்து இன்றைக்கு வில்லிவாக்கம் கிழக்கு பகுதியில் தேர்தல் அலுவலக திறப்பு விழா என்று தொடர் தேர்தல் களப்பணியில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் தோழமை கட்சிகளும் களத்திலே கைகோர்த்து நின்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைக்கு வில்லிவாக்கம் கிழக்கு பகுதியினுடைய தேர்தல் அலுவலகத்தை நம்முடைய தொகுதியினுடைய செயலாளர் அன்பிற்கினிய அருமையண்ணன் வாசு முன்னிலையில் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய தம்பி வெற்றி அழகன் முன்னிலையில் இந்த பகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளர் அன்பிற்கினிய நாகலிங்கம் அவர்கள் முன்னிலையில் இந்த தேர்தல் அலுவலகம் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டது. இதில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் டிவி சதீஷ்குமார் அவர்களும் லதா அவர்களும் பங்கேற்று சிறப்பித்துள்ளார்கள். தோழமைக்கு இயக்கங்களை சார்ந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சர்க்கிள் தலைவர் ஐயப்பன் அவர்களும் அன்பிற்கினிய அயன்புரம் சரவணன் அவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி அப்புன் அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பகுதி செயலாளர் டில்லிபாபு அவர்களும் தேமுதிகவுடைய பகுதி அமைப்பாளர் பிரபாகரன் அவர்களும் சிபிஐயை சார்ந்த ஏழுமலை அவர்களும் சிபிஎம்ஐ சார்ந்த மார்டின் அவர்களும் எஸ்சிபிஐ சார்ந்த பகுதி தலைவர் அன்பிற்கினிய அஜா நஜாமுதீன் அவர்களும் ஐஎம்எம்கேவை சார்ந்த சமசூல் அவர்களும் எம்எம்கேவை சார்ந்த ஆரிப் அவர்களும் மற்றும் ஜாகிர் ஹுசேன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சார்ந்த ரகுமான் அவர்களும் அன்பிற்கினிய டில்லிபாபு மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற தனலட்சுமி சரவணன், வட்டக்கழக செயலாளர்கள் விக்னேஸ்வரன், பாஸ்கர், வேதா, தேவராஜ், அண்ணன் மனோகரன், பகுதி கழக நிர்வாகிகள் அன்பிற்கினிய சம்பத், அமுல் மற்றும் அறிவுடை நம்பி, எல்லா பணிகளுக்கும் உதவியாக இருக்கின்ற தம்பி சுரேஷ், அதேபோல் பகுதி கழக துணை செயலாளர் அன்பிற்கினிய வாயாடி தாமு உட்பட நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்கின்றோம். இந்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் 255 பாகங்கள் கொண்ட 1,59,767 வாக்காளர்களை கொண்ட பகுதி. இதில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர் சதவீதம் கூடுதலாக இருக்கின்றது. வில்லிவாக்கம் பகுதி இயக்கத்திற்கும் சரி, இயக்க ரீதியாக இருக்கின்ற கட்டமைப்பிலும் சரி, இந்த பகுதியை சார்ந்த வாக்காளர் பெருமக்களும் சரி, திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற தோழமைகளுக்கும் சாதகமான ஒரு சூழலில் இருப்பவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு நினைவு தெரிந்து வில்லிவாக்கம் பகுதி பிரிக்கப்பட்ட பிறகு ஒரு முறை அதிமுக வசம் இந்த தொகுதி சென்றது. தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டையாகத்தான் இந்த வில்லிவாக்கம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் வந்தாலும்
முதல் சட்டப்பேரவை தொகுதியாக ஆலோசனை கூட்டத்தையும் இங்கிருந்து தான் துவக்கினோம். அதேபோல் தேர்தல் பணிமனையும் இங்கிருந்து தான் துவக்குகிறோம். ஆகவே வெற்றியை உறுதி செய்கின்ற பணியை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் வில்லிவாக்கத்திலிருந்து தொடங்குகிறது என்பதை உறுதியோடு நெஞ்சை நிமிர்த்தி சொல்வதில் தயக்கமின்றி சொல்லுகிறோம். பலர் பலவிதமான மாயமாலங்களோடு அதிகாரம் கைக்கு கிடைக்கிறதற்கு முன்பே அதிகார திமிர்த்தனத்தோடு பணம் இருக்கிறது என்பதால் எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற மமதையோடு பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பாகுபாடு காட்டாமல் தமிழுடைய மரபே வந்தாரை வரவேற்கும் தமிழகம், விருந்தோம்பலிலே சிறந்த தமிழகம், மற்றவர்களை மதிக்கின்ற தமிழகம், மாற்றாந்தோட்டத்திற்கும் மனம் உண்டு என்று கூறிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வாழ்ந்த தமிழகம், இந்த தமிழகத்திலே சமீபகால அரசியலிலே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நாகரிகம் தவறி நயவஞ்சகத்தோடு சுற்றித் திரியும் கூட்டத்திற்கு வில்லிவாக்கத்தில் தகுந்த பதிலடியை ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் அறுதியிட்டு உறுதியோடு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு காலத்தில் லீடர் என்று கை கட்டி கொண்டு நின்றவர் இருக்கையில் கூட அமரமாட்டேன் என்று அடம்பிடித்து முன்னால் நின்று கொண்டிருந்தவர் இன்றைக்கு எங்களது இயக்கத்திற்கு அறிவு பரிசோதனை பற்றி பேசுகிறார். உண்மைதான், அவர்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய இடம் கீழ்ப்பாக்க மனநல மருத்துவமனை என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 60 ஆண்டுகளை கடந்த ஒரு அரசியல் பாதையை தன்னுடைய காலில் விரலில் நகம் முளைத்த காலம் முதல் கொண்டு தமிழகத்தில் தன்னுடைய கால் படாத இடமே இல்லை என்ற அளவில் அரசியல் தீர்க்க தரிசனத்தோடு இன்று இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் தமிழகத்தில் முதன்மையான முதிர்ச்சி பெற்ற ஒரு தலைவர் உண்டென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியாவின் இரும்பு மனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட எங்கள் தலைவரை, இயக்கத்தை இழிவுபடுத்துகின்றவன் அவன் யாராக இருந்தாலும் என் தாயே தடுத்தாலும் அவனை விடமாட்டேன் என்ற கொள்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்தவன் களத்திலே